நீலக்கவி பாட வைத்தார். நகையாடும் அம்பலத்தின் அழகாக நீ அமர்ந்தாய். அடியேனை படைத்து நீலக்கவி பாட வைத்தாய். 14 கால் கொண்ட அழகான மண்டபத்துள் 14 கால் கொண்ட அழகான மண்டபத்துள் அறிவுடன் பதிகண்டாய். அறிவுடன் பதிகண்டாய் அம்பலப்பதி என்றாய். பொன்னடி வந்தேன் ஐயா, நீ உயவினை அடிப்பாய் ஐயா. பெற்றெடுத்த நாயகனே நாராயண, நல்ல பேசன் காத்தவனே நாராயணா. ஐப்பசி திருநாளின் அழகான தேரோடும் கண்போடு நாம் இழைக்க அறம்பாதவினை மாறும். ஐப்பசி திருநாளின் அழகான தேரோடும் கண்போடு நாம் இழைக்க அறம்பாதவினை மாறும். பங்குனி மாதத்தில் திரியேற்றி மனக்கமழும். பங்குனி மாதத்தில் திரியேற்றி மனக்கமழும். பாங்குணங்கருளோனே பாங்குணங்கருளோனே உன்னை பாடியே அழைக்கின்றேன் ஐயா. அம்பலப்பதியும் அழகுள்ள வேலை மடியுடன் மறுபுறி துளைக்கும் துணிவுடன் துயரை மாட்டி வைக்கும். பெற்றெடுத்த நாயகனே நாராயணா, நல்ல பேசன் காத்தவனே நாராயணா. சிவஜோதியாயமந்தாய் சிவன் உமையாக நின்று திரு நடனம் ஆடுகின்றார். சிவலிங்கம் கையமர்த்தி சிவஜோதியாயமந்தாய் சிவன் உமையாக நின்று திருநெல்லியை காண்கின்றார். செவ்வாய்க்கிழமையில் திருநாளை முறை வைத்தாய். செவ்வாய்க்கிழமையில் திருநாளை முறை வைத்தாய். சிவ 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 சிந்தனை முழங்குதே சிவசந்திரனில் நீ எழுந்த நல்லொரு புரிவாயா என்னாவில் வருவாயா. பெற்றெடுத்த நாயகனே நாராயணா, பெற்றெடுத்த நாயகனே நாராயணா, நல்ல பேரொன்று காப்பவனே நாராயணா. பெற்றெடுத்த நாயகனே நாராயணா, நல்ல பேரொன்று காப்பவனே நாராயணா. கற்றகல்வி நிறைய வைத்தாய் நாராயணா, கற்ற
கல்வியை அழைத்தாய் நாராயணா நல்ல கவிதம் நீர் காட்டுகிறாய் நாராயணா கலிகுந்த நாராயணா பெற்றெடுத்த நாயகனே நாராயணா நல்ல பேரும் காப்பவனே செஞ்சடை சூடிய ஐயனே அலையிலே துயில் ஆதிவராகவா நீருமே நிரந்தரம் பூசிவா நீ சிவ சிவா மைத்துனராகவா வேறு சக்தி மணவா வீரலட்சுமி மன்னகரிதாக ஏறு நீரினில் ஏறிடும் ஈஸ்வரா எமையாக்குள்ளும் நாரணா போற்றி எமையாக்குள்ளும் நாரணா போற்றி நாரணா போற்றி நாரணா போற்றி நாராயணா போற்றி சுமகம் ஈகம் விப்பித்த மகாபலம் இந்திர நாராயண ஐயானை செய்தபடி அல்லாது மனுஷனை செய்தபடி அல்ல ஐயா இங்கும் இங்கும் இருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா இங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் தாழ கடப்பாறை தற்காக்க வந்த தயாபதன் மாயை கை இழித்து மக்களை உருகுடைக்குள் ஆள வந்த மனவைத்தறிநாதன் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொழியின் தொண்ணூத்தொரு பணிந்து உடையாமொழி ஸ்ரீ சுந்தரமாரியம்மன் திருக்கோவில் என்ற அற்புதமான திருவிழா நிகழ்விலே பல வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் தானே இந்த வேலையை அடியேன் கிடைத்த திருக்கோயில் நிர்வாக பெரியவர்கள் விழா கமிட்டியார்கள் இந்த உடையாமொழிக்கு சொந்தக்காரர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நிகழ்வை கண்டும் கேட்டும் ஆண்டவனுடைய அருளைப்பட வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்களே சான்றோர்களே தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்துகின்ற மன்னவர்களே நம் தாய் வீரம் ஆகாரி வளர்த்த வீர கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் அடியவனின் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காட்சிதரும் நல்வளமை தந்தருளும் உடையாம்புலி கோயில் கொண்ட அம்மையே சரணம் வேண்டி வந்தோர் குறை நீத்து வேதனையை அழித்தொழிக்கும் சந்தனம் அறியம்மா உனக்கு வந்த நன்று கோடியம்மா உடையாம்புலி கோவில் கொண்ட சந்தன மாரியம்மா கடைகளில் கணிந்து நின்றேங்கருடருவாயம்மா உடையாம்புலி கோவில் கொண்ட சந்தன மாரியம்மா நான் இடைவெளி கணிந்து நின்று அருவாயம்மா அம்மா
கொண்டாய் சந்தனம் மாரியம்மா கையிலெல்லாம் பொன்னியாட அருள்பாயம்மா ஈசனுடைய நாயகி சந்தனம் மாரியம்மா கை நீசமெல்லாம் கோவளே சந்தனம் மாரியம்மா என்னாவில் எழுந்தருளும் கைகுண்டலின் கங்கையே என்னாவில் எழுந்தருளும் நாராயணம் கங்கையே நான் இடத்தை காத்தருளும் நங்கையே மாரியம்மா உணர்வை பாடுகிறேன் இழந்தருளாயாரியம்மா உடையாம்புலி கோடி கொண்ட சந்தன மாரியம்மா உடையாம்புலி கோயில் கொண்ட சந்தனம் மாரியம்மா திருநடை வணிந்து பாடுகிறேன் எழுந்தருவாயம்மா அழகான கருவறையில் கையமாய் காத்திருக்கும் அலங்கார நாயகியே அருளாயம்மா அலங்கார கருவறையில் அழகாக காத்திருக்கும் அலங்கார நாயகியே ஆடி வருவாயம்மா எங்கு நிறைந்த நாயகனை தீர்த்தம் தர வருவார் தாங்குழந்த அகலமுடியானா வருவாயையா நல்லது தருவாயையா ஏத்துக்குள்ளே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க நாட்டுக்கலி தீக்க வந்த சாமி பாருங்க ஏத்துக்குள்ளே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க நாட்டு நீட்டு ஓலையில உண்டு பாருங்க நாட்டு நீட்டு ஓலையில உண்டு பாருங்க அந்த பாட்டுக்குள்ளே பரம்பொருளை கண்டு கொள்ளுங்க பாட்டுக்குள்ளே பரம்பொருளை கண்டு கொள்ளுங்க ஓடி 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 கேடவிடாங்க உன்னத்திலே குடியிருக்கும் சாமி பாருங்க ஓடி 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 கேடவிடாங்க குடியிருக்கும் சாமி பாருங்க நாட்டுக்கறி தீக்க வந்த சாமி பாருங்க ஏத்துக்குள்ளே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க நாட்டுக்கறி தீக்க வந்த சாமி பாருங்க ஏத்துக்குள்ளே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க சாமி பாருங்க ஐயா பாவியையும் காட்டிடுவார் உண்மைதானுங்க சாமி குடை கட்டி வந்த சாமி பாருங்க ஐயா பாவியையும் காட்டிடுவார் உண்மைதானுங்க கைப்பிரமும் கமண்டலமும் கையில் பாருங்க கைப்பிரமும் கமண்டலமும் கையில் பாருங்க ஐயா கருணை மனம் உள்ளவர்க்கு சொந்த பாருங்க கருணை மனம் உள்ளவர்க்கு சொந்த பாருங்க ஓடி 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 தேட வேண்டாங்க உள்ளத்திலே குடியிருக்கும் சாமி பாருங்க ஓடி 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 தேட வேண்டாங்க உள்ளத்திலே குடியிருக்கும் சாமி பாருங்க நாட்டுக்கறி இந்த நாட்டுக்கறி ஐயா நாட்டுக்கறி தீக்க வந்த சாமி பாருங்க ஏத்துக்குள்ளே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க நாட்டுக்கறி தீக்க வந்த சாமி பாருங்க ஏத்துக்குள்ளே சொல்லி வைத்த காண்டம் கேளுங்க கோலம் பண்ண சாமி பாருங்க ஐயா தங்கபதி காட்டி தந்த வாங்கிட்டாருங்க சிங்கமுக கோலம் பண்ண சாமி பாருங்க ஐயா தங்கபதி காட்டி தந்த வாங்கிட்டாருங்க சங்கடங்கள் போக்கிட்டு வந்து பாருங்க சங்கடங்கள் போக்கிட்டு வந்து பாருங்க ஐயா சத்தியமா சக்தி உள்ள சாமி தானுங்க சத்தியமா சக்தி உள்ள சாமி தானுங்க ஓடி 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 தேட வேண்டாங்க
இந்த பாருங்க ஐயா பாலுலகம் ஆடுகின்ற பாதை பாருங்க பாலுலகம் ஆடுகின்ற பாதை பாருங்க ஓடி 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 கேட்டாங்க உள்ளத்திலே குடிக்கின்ற சாமி பாருங்க ஓடி 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 கேட்டாங்க உள்ளத்திலே குடிக்கின்ற சாமி பாருங்க நாட்டுக்கறி இந்த நாட்டுக்கறி ஐயா நாட்டுக்கறி நீங்க வந்த சாமி பாருங்க ஏற்றுக்குள்ளே சொல்லி வைத்த காட்டம் இருக்கு நாட்டுக்கறி நீங்க வந்த சாமி பாருங்க ஏற்றுக்குள்ளே சொல்லி வைத்த காட்டம் இருக்கு ஆமா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லைன்னா நீ ஏதாவது செய்ய போறியா அப்படின்னு கேட்டுக்கூடாது இல்ல கேட்டுக்கோ வாழ்க்கையில நல்ல நினைவோர்க்கு நாளத்தனை வாராடி நல்ல நினைவுக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாங்கு வாராது பூமியில நல்ல எண்ணத்தோட இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் கேடு வராது நோய் வராது நம்பர் வராது சஞ்சலம் வராது கடன் இருக்காது ஒண்ணும் இருக்காது ஆமா அப்ப எப்படி இருக்கணும் நல்ல நினைவு நல்ல நினைவுனா எப்படி மனசு நிறைவா நல்ல சிந்தனையோட இருக்கும் ஏத்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் எங்க நல்லவங்க எல்லாம் கை தூக்குங்கோ போகும் நல்லவர்கள் எல்லாம் கையை தூக்குங்க அவ்வளவு சின்ன குழந்தைங்க தான் கை தூக்குது ஏதா நீங்க எல்லாம் கை தூக்க மாட்டேங்கிறீங்க நாங்க என்னத்த நல்லவங்க ஆமா பக்கத்தோடு பரமேசி 10 பொண்ணு போட்டா நமக்கு படக்கு படக்கு ஐயா நீ ரொம்ப நல்லவன் அதனாலதான் 2 கையும் தூக்கியிருக்கேன் அப்படின்னு வாழ்க்கையில ஆமா பக்கத்து வீடுகாரி பரமேஸ்வரி 10 பேரும் வாங்கிருக்காங்க நம்ம நல்லா வளர்த்துவோம் ஆமா போட்டு வருவா நல்லா இருக்கா ஆமா இருக்கு 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 உடனே பக்கத்துல இருக்க இப்படி ஒரு இடிப்பா நம்ம நம்ம அப்படியா கிடையாது இது ஒரு புது பைக் வைத்தாங்க உடனே பக்கத்துல இதோட அது வாங்கலாம் அது நல்லா இருக்கும்ல ஆனா ஆம்பளை அதுக்கு அடுத்ததான் வாங்குறதுக்கு தான் சொல்லுவாங்க தவிர அம்மா மாதிரி வாங்கிட்டாளாக்கும் வைத்தாளாக்கும் அண்ணன் என்ன வராது ஆனா உங்களும் சொல்லல பொதுவா சொன்னேன் ஆமா நல்ல நினைவோர்க்கு நல்ல பொதுவாக இந்த நிகழ்ச்சி கேட்கறவங்க நல்லவங்களா தான் இருக்கணும் எங்க வேணா கையை தூக்காம இருக்கலாம் ஆனால் இந்த ஐயாவுடைய அருளேசை கேட்பது ஒருவன் செவிகளிலே விழுகிறது என்றால் அவன் நல்லவனாகத்தான் இருக்க முடியும் கெட்டவனுடைய காலிலே இது விழாது அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் இது நடந்து கொண்டிருக்கிறது அந்த வாழ்க்கையில தான் மனம் நல்லா இருக்கணும் மனசு அப்படி நினைவு நல்லா இருக்கணும் நினைவெல்லாம் இறை சிந்தனை இருக்கணும் கடவுள் நம்பிக்கை இருக்கணும் அழகான சந்திரமாரியம்மன் கோயில் ஊருக்கு நடுவாலே அமர்ந்திருக்கிறது இந்த கோயிலுக்கு தினமும் வர்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம் வாரத்துக்கு ஒரு நாளாவது வர்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம் போன கொடைக்கு வந்து இந்த கொடைக்கு வந்திருக்கவங்க கை தூக்குங்க பாப்பா அம்மா அப்படி வரணும் ஐயா பாக்கியாமக்கா நேரமா ஆனா மைக்கில சண்டை போட்டுருவோம் இந்து மதம் அழிக்குது இந்து மதம் அழிக்குது இந்து மதத்தை அழிக்க வேற எவனும் வேண்டாம் இந்துக்களே தான் அழிச்சுக்கிட்டு இருக்கா வேற எவனும் அழிக்கவே ஐயா நாம தானே நம்ம சாமியை கவலைப்படுறோம் நாம தானே நம்ம சாமியை கவலைப்படுறோம் கோயிலுக்கு போக மாட்டாங்க எல்லாம் போறோம் ஆனா ஐயா சொல்லல நம்பி விழித்திடுங்கோ ஜெயிப்பான நம்பிக்கை இருந்தவன் தான் ஜெயிப்பான் ஆமா வெல்லுவோம் எப்படி பணக்காரன் ஆகும் கடை போட்டு வியாபாரம் பண்ணி பெரிய வருவோம் ஆனா நினைப்பு இருந்தவன் தான் ஜெயிப்பான் பரீட்சை எழுத காலைல போய் உட்கார்ந்து பேருக்கு கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு எப்படி ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைதான் ஜெயிக்கும் எழுதுவோம் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பேப்பரு அரியது இருந்துகிட்டே இருக்கும் ஆமா நம்பணும் மக்களே மனநேட பெருந்த தாலி கட்ட போறதுனால இவன் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருந்து நமக்கு நல்லா இருப்பான்னு நினைச்சுக்க
இன்னைக்கு நிலைமை அவ்வளவுதான். உறுதி பெரியதப்பா பெரியதப்பா உடையில நீ மகனே. உறுதியாக ஒரு சந்தன மாரியம் அழகா இருக்கிறார். கோயிலில் போய் தரிசனம் பண்ணும்போது அம்மையுடைய பரிபூரண அருள் கிடைக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கும் என்று நம்புகிறேன். கண்டிப்பாக தொட்டவன் கெட்டதே கிடையாது. நம்பிப்பிடிங்கள், நலமோடு வாழ்வோம்.
நான் யாரோ ஒரு தெய்வத்துக்கு பாட வரவில்லை. வள்ளி கொண்ட தலை நாகத்திங்கே பிறந்த பாதைகளை சொல்மகனே என்று சொல்லி ஐயா வைகுண்டத்தருடைய அவதார நிகழ்வைத்தான் அகிலத்திரட்டு வேதம் சொல்லுகிறது. அந்த அகிலத்திரட்டுடைய சாரத்தை பிரிந்துதான் நான் எல்லாரும் பாடி பாடி கிட்டத்தட்ட 10,000 ஏழைகளை தாண்டி மறுபடியும் உடையாமொழிக்குள்ளே வரக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அன்பான மக்களே, நாம நம்பி பிடித்தவருக்கு நல்லது தருகிறது நாராயணன். தெய்வீகத்தை நம்புங்கள், ஆண்டவரை நம்புங்கள். அவன் யாரோ அல்ல, நம்ம அப்ப நம்மளை பெற்றுப்பட்ட அப்பனே நாராயணன். அதுல மாற்றமே கிடையாது. எல்லாரும் வேதங்களை சொல்லுவாங்க. நீங்கள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்ததாக நாம வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள். ஆதாமுக்கு ஏவாளுக்கு நம்ம இல்ல, அதெல்லாம் வேற. ஆமா, ஏன் கண்ணதாசன் கூட பொய்யா ஒரு எழுத்தை எழுதிவிட்டேன். எப்படி கவிஞன் பொய் எழுதலாம், ஆனா இதை எழுதப்படாது. ஒரு பாட்டுல பாடிக்கா தெரியுமா? எப்படி ஆதி மனிதன் காதலுக்கு பின்னெடுத்த காதல் இதுதான். ஜோடிக்கு பின்னர் அப்ப அவர் பார்த்தாரா என்ன? அதானே பொய்யா சொல்லிவிட்டார். ஆமா, அதுக்கு பிறகுதான் அதுக்கு பிராயசித்தமா தன்னுடைய வாழ்நாள கடைசி காலத்தில் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற 10 காவியங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்து வைத்து சென்றார். ஒரு நாளும் போய் நிலைக்க. அப்ப எப்படிடா பிறந்தோம்? யாராவுக்கும் பிறக்கல, ஏவாளுக்கும் பிறக்கல. மக்களே, ஆண்டவனுடைய அருள்பாடல் அதை கேட்கிற போது புத்தி வேணும், நல்ல புத்தி இருக்கணும், நல்ல நினைவு வேணும், நல்ல செயல்பாடும். உங்களுக்கு புத்தி சொல்ல நான் வரல, ஆனால் இதை கேட்பதனால் எல்லா பலனும் கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட கேளுங்க. எப்படி கேட்கணுமா?
பாடுனது இன்னைக்கு அதே பாட்டுக்கு அவன் இந்த மேடையில வந்து இசையமைக்கிறான்னு சொன்னா எல்லாம் தெய்வத்தினுடைய கடாட்சியம் தான். ஆண்டவன் அற்புதம் இருந்தால் அற்புதமாக தான் வந்து கொண்டிருக்கோம். அதனால தான் சொல்றேன், அவன் எங்கேயும் நானாண்டி மாயாண்டி அக்கா கோராண்டி குருவாண்டி நான் அண்டி மகன் அண்டி வண்டி மகன் பாண்டிய அந்த அண்டிக்கு போகம்மா ஐயா உண்டு. ஏதாவது ஒரு சாமி பேரை சொல்லணும்ல, அதுதான் சொல்றேன். சொல்லுங்க பாப்பா. ஐயா உண்டு. 2 ஹேண்ட் இருக்குல்ல, ஏதாவது ஒரு ஹேண்ட தூக்குங்க. ஐயா உண்டு. உட போறதா இல்ல, எல்லாரையும் சொல்ல வச்சுட்டு இந்த ஊரை விட்டே போறோம். ஆமா, அதுக்குன்னு முடிகிற வரைக்கும் சொல்லப்படாது இருக்கக்கூடாது. சொல்லு பாப்பா. ஐயா உண்டு. ஏன் பெரியம்மா நல்ல காலை நீட்டி கூட கம்முன்னு இருக்க, நேரத்துல நிறைஞ்ச நாம இருக்கு. நீ சொல்லு. ஐயா உண்டு. ஐயா 2 சேர்ந்து கை தட்டுங்க பாக்கலாம் தாளத்தோட. ஐயா ஒரு அம்மா வாங்கி கை தட்டுது, பக்கத்துல ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு கையை அப்படியே அது பார்வையில் என்ன இருக்குன்னா, என்கிட்ட கையிலையாகும், நாங்க கட்ட மாட்டோம், இதெல்லாம் அப்படின்னு தோணுது. அதெல்லாம் கிடையாது. ஊர் ஓடுனா ஓடுன்னு இருக்கு, எல்லாரும் சேர்ந்து ஓடும். ஆமா, ஒருத்தன் ஓடுனா கேட்டு ஓடும் இல்லையா? இப்ப ஊரே சேர்ந்துல ஓடும். அதனால கையை தட்டணும். தட்டுங்க தட்டுங்க. நான் கையை தட்டுதான் சொன்னேன், ஆட சொல்லல. தட்டு மாட்டா ஐயா, நீ ஓடிமா ஐயா, நீ அடிமா ஐயா, நடமாடிமா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிமா ஐயா. ஐயா
அடிவாயா ஆனந்த தாண்டவமே அடிவாயா கையத்தட்டு மக்கள் அங்க இங்க பார்க்கவே கூடாது இந்த மட்டும் பார்க்கணும் தந்து பார்க்கலாம் மலை பொழிய வைக்க மாற்றவதே வாரோ மக்கள் மக்கள் பிசினதே மனதிறங்கிக்காரோ அடுமனை வீடு காக்க மாதவதே மாறோ நாடு விட்டு நாடு போல நல்லவரே காரோ கொலைமதிகள் கூடி போகுதையா வாழ்ந்தவையா ஆண்டவரே மாறோ அடிவளவருக்கு சொன்னவரே மாறோ அடிவள கொண்டிடாமலாதவரே காரோ ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா நாயகனே ஓடிவா ஐயா அடிவாயா அடிவாயா ஆனந்த தாண்டவரே அடிவாயா வேகமா வேகமா சாதிமத பேத தானே சாகுதையா பூமி நீதி கெட்ட உள்ளங்களை மாற்றிட சுவாமி அசுமந்த உரையே கண்மயங்குறையா மனப்பூர்வமா இருக்கும் போது இறைய பற்றுகின்ற பொழுது இப்படிப்பட்ட உண்ணுதவே நமக்கு வரும். இன்னொன்றுவாயிலே சத்துடைய சக்தியிலே சிவம் தோன்றி சிவத்துள்ளே நானும் தோன்றி நாதத்தில் விட்டு வேண்டி உத்திரமைய சுருவத்தி உலகில் அந்த விண்ணங்கள் தோன்றியது. விண்ணத்திலே கோழி என்ற சுரம் தோன்றுகிறான். கோழி பசி தாங்க முடியாமல் கையை வைத்து ஒழுங்குவது இருந்த பொழுது நாராயணன் சிவமூலமாக வாழ்கொண்டு அந்த கோழியை வைத்து சாய்க்கிறான். வெட்டப்பட்ட கோணி 6 துண்டமாக விலகிறான். 6 துண்டமும் அவன் உதிரமும் 6 இடங்களிலே அசுரப்படைகளாக பிறந்தது. கோணி குங்குமசாலியனாக வந்தான். அடுத்து தில்லை மன்னார் மல்லுசுகனாக சிவன் சிங்கமூச்சூரனாக வந்தான். அடுத்து ராவணனாக வந்தான். அடுத்து இப்படி பிறந்த அசுரப்படைகளை நாராயணன் அவதாரம் எடுத்து அழித்தான்.
இப்போ ஒரு கூட்டம் வருது, நாங்க ராவணனின் வாரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அசுரப்புறவியெல்லாம் கேட்கிறான். நாங்க நரகாசுரன் வாரிசு. அப்ப நரகாசுரன் கொன்ன தீபாவளி. அப்ப இப்ப நிறைய பயணம் கொல்ல வேண்டியது. அவன் நரகாசுரன் நாங்க ராவணன் பிராமணன். அது தெரியாம இங்க இருந்த தமிழ்நாட்டில் அஞ்சாறு கிடந்து குடிச்சுக்கிறாங்க. ராவணன் எங்க ஆளு என்னடா பிராணத்தையும் படிக்க மாட்டான், பிராணையும் வாங்க மாட்டான். என்ன செய்யறது? ஆண்ட உங்ககிட்ட சொத்தை கொண்டா சொத்தை கொண்டாது கேட்டாரா? சொல்லுங்க, எதையாவது கேட்டாரா? நம்ம சாமி ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டுச்சா? இல்லை. பொங்கலையா புறையவா ஏதாவது கேட்டுச்சா? இல்லை. இறைவன் உன்னிடம் எதை கேட்கிறான்? ஒன்றை மட்டும் நான் கேட்கிறான். என்னவென்று அவள் சொல்லுவாள்.
மற்றபடி எல்லாமே உங்க ஊருக்காரங்க தானே. ஆமா, நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இருக்கு. யாரும் இடையில போகக்கூடாது, வாழ்க்கையிலும் இடையில போகக்கூடாது, வந்துகிட்டு இடையில போகக்கூடாது. இதை முழுசா கேட்டால்தான் பலன் உண்டு. இதை கேட்டால் மலடியும் இக்கரையை என்னானை பார்வதியாய் ஈஸ்வரனா உன்னானை மகனை உடனே நம்பிக்கை இருந்தா பறிச்சுட்டு பார்க்கலாம். இதுவரைக்கும் கிடைக்காத கூட இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் அம்மா கொடைக்கையோட உங்களுக்கு குழந்தை கையில இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. இது எவ்வளவும் சந்தேகப்பட வேண்டாம். ஆண்டவன் ஒருபோதும் பொய் வைக்க மாட்டான். ஐயா சொல்ற வார்த்தை பொய்யா போகாத மக்களே. ஏதோ ஒரு சாமியை நம்ம கும்பிடணும்னு நினைக்காத. நம்ம சாமி நம்ம நாட்டு சாமி. அவன் எங்க இருந்தோ இறக்குமதி ஆக்கி வரல. நம்ம மண்ணில் பிறந்து நம்ம மண்ணோட கலாச்சாரம் ஐயாவுடைய சாமியம்மா நல்ல குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வமம்மா நாரண கைகுண்டனம்மா அருட்பெருமா நம்ம சாமியம்மா அடிவழியோ உடன் வாருங்கம்மா. அகிலே திரட்டினை தந்தாரம்மா அவராமை உங்க சாமியம்மா. நம்ம குல சாமியமான குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வமம்மா நாரண வைகுண்டரம்மா. சங்கடங்கள் ஓடிகவே தங்கபதி பூமியிலே தந்தாரம். வைகுண்ட சாமியம்மா அடிபடி உடன் வாருங்கம்மா. அருட்பெருமா நம்ம சாமியம்மா அனுதினம் அவர் புகழ் பாருங்கம்மா. நம்ம குல சாமியமான குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வமம்மா நாரண வைகுண்டரம்மா. பூமியிலே தேரோட்டமா பெருங்கூட்டமா தங்கமுடி சூடிய வாரம்மா சங்கடங்கள் போக்கிடுவார் வாருங்கம்மா. ஜோதியமாகி வேவரையுள்ள சாமியம்மா கட்டமரம் சுரக்க வைத்தாரம்மா. அருள்புருவா நம்ம சாமியம்மா அடிபடியுடன் மாறுங்கம்மா. கலியுகமை திட வந்தாரம்மா கருணையில் கலியனை வந்தாரம்மா. நாரண வைகுண்ட சாமியம்மா காத்திடுவார் எந்த நம்மையம்மா. நதியில் மணந்திடும் சாமியம்மா கரிவுடன் காத்திடும் தெய்வமம்மா.
குலசாமியம்மா குருநாதனம்மா நாடஞ்ச தெய்வம்மா நாரணமகள் குண்டரம்மா நன்றாரம்மா மாயவினை பேய்களையே பொங்காரம்மா சந்திரனும் சூரியனும் மலராரம்மா சிவதந்திரனின் மாலையவர் தந்தாரம்மா வருவாய் பரியங்கள் தருவாய் திருநாமம் அறவாய்கை குண்டம் கனதாக்கினவிந்து அன்பாலனை திருவா என்று நருவா வாழவர் பணம் மழையா நல்லவர் கொடுத்து காப்பாரையா இந்த சாமி அம்மா அடிபணி உடன் வாருங்கம்மா அவர்தான் கலியுக சாமி அம்மா அடிபணி உடன் வாருங்கம்மா நம்ம குலசாமி அம்மா குருநாதம்மா நாடறிஞ்ச தெய்வம்மா நாடனவை குண்டலம்மா அருக்குருவா நம்ம சாமி அம்மா அடிபணி உடன் வாருங்கம்மா அகிலே விரட்டினை தந்தாரம்மா அவர்தான் கைகுண்ட சாமி அம்மா நம்ம குலசாமி அம்மா குருநாதனம்மா நாடறிஞ்ச தெய்வம்மா நாடனவை குண்டலம்மா நல்ல கையை தட்ட சொன்னா பயல மடியில போட்டு தட்டி தட்டி உறங்க வைக்காதீங்க ஏதாவது பையனா பொண்ணா பையன் தானே எல்லா வயலும் இப்ப அம்மா மடியில நடப்பான் அங்க ஒரு தாய் தாளாட்டி தூங்க வைக்கான் நீ தட்டு தட்டுன்னு அவரை தட்டி தூங்க என்னைக்கு பயலுக்கு 18 வயசு ஆகுதோ அப்புறம் நீ இருத்துனாலும் கிட்ட கிடக்க மாட்டான் நானும் தட்டேன் நானும் வளர்த்தேன் அப்படிதான முருகா அப்புறம் ஐயா நான் என்ன அவ்வளவு பயனுள்ளதான் இருப்பான் அதனால ரொம்ப பாசம் காட்டாத தட்டுற நேரம் தட்டும் கொட்டுற நேரம் கொட்டு அப்பதான் நல்லா இருக்கும் ஆமா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சாரி சீரம் இருக்குது தம்பி